பெண் பேராசிரியருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்பட்ட வழக்கில் காவல் நிலையத்தை மாணவர்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ஜான்சன் இணைப்பில். ஜான்சன், என்ன நடந்தது, விவரமா சொல்லு. வேலூரில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியில் துணை முதல்வராக பணியாற்றி வருபவர் அன்பழகன். இவர் அதே கல்லூரியில் பணியாற்றி வரும் பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் வேலூர் எஸ்பி மதிவாணனிடம் ஒரு புகார் மனுவினை அளித்தார். இது தொடர்பாக விசாரணை நடத்த வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு உத்தரவிட்ட நிலையில காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு கல்லூரி துணை முதல்வர் அன்பழகன் மீது பெண் வன்கொடுமை சட்டம் உட்பட 7 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில கல்லூரி மாணவர்கள் துணை முதல்வர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் கைது செய்ய கோரியும் கல்லூரி நுழைவாயில் கேட்டை உடைத்து கல்லூரியிலிருந்து வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையம் வரை சுமார் 50க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் ஊர்வலமாக சென்று காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. மேலும் கல்லூரி துணை முதல்வரை உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. நன்றி ஜான்சன், அண்மை விவரங்களுக்கு நன்றி.